வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தாவூத் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல லிங்கா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் டிராமா. அதாவது தாவூத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் மும்பையை பேஸா வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சென்னையிலயும் இவரோட ட்ரக்ஸ் அப்படின்றது புழங்குது. இவரை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸை கரெக்டா டைமுக்கு டெலிவர் பண்ணணும், இல்லைன்னா அவரால் ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரா காட்டுறாங்க. அவரை நிறைய பேர் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்து முகமே காட்டாத ஒரு கேரக்டரா தான் அவரை கொண்டு வந்திருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 கேங்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து மூர்த்தி கேங், இன்னொன்னு வந்து விசாகன் கேங். இதுல இந்த விசாகன் கேங்குக்கு தான் வந்து இந்த டாஸ்க் கொடுக்கப்படுது, தாவூதோட சரக்கை வந்து பத்திரமா கொண்டு போகணுன்ற மாதிரி. சோ அதை தடுக்கிறதுக்கு மூர்த்தி கேங் முயற்சி பண்றாங்க அண்ட் போலீஸும் தாவூதை தேடுது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சாமானியன் ஒருத்தங்கிட்ட வந்து சரக்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேப் டிரைவரா இருக்கக்கூடிய லிங்காவை வந்து இந்த ஆட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றதான் அந்த படத்தோட கதை. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ஒரு ப்ராப்பரான கேங்ஸ்டர் டிராமாக்கான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் கடைசி 30 மினிட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட, இன்ஃபேக்ட் நிறைய சர்ப்ரைசஸ் ஒர்க் அவுட் ஆன ஒரு படமா தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. ஆனா அந்த 30 மினிட்ஸை கழிச்சுட்டு ரிமைனிங் படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அதாவது இந்த கேங்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதே வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல இனிஷியலா. அதே மாதிரி அந்த தாவூத் கேரக்டரை வந்து ஒரு மாதிரி புதிதா வச்சிருந்தது எல்லாமே ஓகே, சரி கடைசியிலாவது ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு மாதிரி ஓப்பன் எண்டா விட்டது அப்படின்றது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி லிங்காவோட அந்த இனிஷியல் கதைகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய காமெடிகள், இந்த மாதிரி அந்த சீக்வன்சஸ் கொண்டு போன விதம் அப்படின்றதே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ த்ரூ அவுட் த மூவி அந்த பேஸை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டீசென்டான கேங்ஸ்டர் டிராமாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.